ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னை ஈசிஆர் ரோட்டில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கோவிலை பார்த்த உடனே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய சாய்புரம்ங்கிற இடத்துல இருக்க ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் ரொம்பவுமே ஃபேமஸான கோவிலுங்க. நிறைய பேர் நிறைய இடங்கள்லேருந்து இந்த கோவிலுக்கு வராங்க. இது ஒரு சேரிட்டபிள் சாய் ட்ரஸ்ட்டாக கூட இயங்கிட்டு இருக்கனால இங்கே வர டொனேஷன்ஸ் கொடுக்க வரவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. கோவிலுங்கிறதையும் தாண்டி ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டிங் ஸ்பாட் ஆஃப் சென்னைன்னு கூட இந்த கோவில் மாறிட்டு வருது. அதுக்கு காரணம் இங்கே இருக்கிறது அட்மாஸ்பியர்னு கூட சொல்லலாம். சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு கார்டன், லான், ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அப்பியரன்ஸ் இருக்குது. அண்ட் நேரோ ரோடில் எந்த ஒரு டிராஃபிக் பொல்யூஷன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப பீஸ் அண்ட் காம்ஃபுல்லான இடத்துல இந்த கோவில் இருக்கனால நிறைய பேர் இங்கே ரிலாக்ஸேஷனுக்காக வரவங்களையும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த கோவில்லையே மிகப்பெரிய மெடிடேஷன் ஹாலும் இருக்கனால நிறைய பேர் இங்கே அவங்க ஸ்ட்ரெஸ்லாம் கம்மி பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இங்கே சம்மர் டைமில் கூட நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வர ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் சுற்றி இருக்க அந்த க்ரீனரிஸ் ப்ளஸ் இந்த கோவில் கட்டியிருக்க அந்த அட்மாஸ்பியர், அந்த மார்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ சம்மர்லேயுமே இந்த பிளேஸ் அவ்வளோ ஹீட் ஆகாமல் அந்த சில்னஸை மெயின்டைன் பண்ணுறனால நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வரதையும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இது ஒரு சாய்பாபா கோயில்னு சொல்கிறத விட இங்கே எல்லா கடவுள்களையும் ஒன்றா நம்மளால் தரிசிச்சுக்க முடியும்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பம் நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு கணபதி பிள்ளையாருடைய தரிசனம். அதை தாண்டி மெதுவாக நம்ம உள்ளே வந்தோன்னா சாய்பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகிற இடத்துல பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதி, பெருமாள், ஹனுமான், ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், இன்னும் முருகர், வள்ளி தேவானை, இன்னும் நவகிரகங்கள் எல்லாரையுமே கூட நம்ம ஒரு சேர இந்த கோவிலில் தரிசிச்சுக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா தத்தாத்ரேய சுவாமி, அவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அப்புறம் துர்கா தேவிக்கும் தனியாக சன்னதி இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் ஷிரிடி, சென்னையில் ஒரு ஷிரிடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோவிலை உருவமைச்சிருக்காங்க. அப்படின்னா ஷிரிடியில் போயிட்டு நம்ம அவர் சாய்பாபா வாழ்ந்த இடம், அவர் தீ மூட்டின இடம், இன்னும் அவர் அந்த ரைஸ் அரிசி முட்டைகள் வச்சுருந்த இடம், இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கேயும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சாய்நாதருடைய துவாரகாமயி அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் சாய்நாதர் தூக்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த பல்லக்கு அதெல்லாத்தையும் கூட நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அவர் சாய்நாதர் உணவுக்காக தீ மூட்டின அந்த இடமா இருக்கட்டும், இல்லை அவர் நெல் மூட்டைகள்லாம் வச்சுருந்தார் இல்லையா அது, அப்புறம் அவர் நெல்லை அரைக்க யூஸ் பண்ண அந்த உலக்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கும் இந்த பசி பட்னி இது எதுவுமே கிட்ட சேராதுன்னு பக்தர்கள் ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க. அண்ட் சாய்பாபாங்கிறவர் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான மதத்தை சார்ந்தவரும் இல்லை. ஸோ எல்லா மதத்தவருக்கும் அவர் ரொம்பவுமே நெருக்கமான ஒரு கடவுள்னா தான் பாவிக்கிறாங்க. அண்ட் இந்த கோவில்லையும் நம்ம க்ரௌட் வரும்போது மிக்சடு க்ரௌடாக தான் நம்ம பார்க்க முடியும். சாய்பாபா 1835 வருஷம் ஒரு பிராமண தம்பதிக்கு மகனாக பிறந்ததாக சொல்கிறாங்க. அவருடைய எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த் யாருக்கும் தெரியல. அவருடைய பேரண்ட்ஸ் அவரை ஃபக்கீர்னு ஒருத்தர்கிட்ட 5 வயசில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களாம். அவருக்கு 16 வயசாகும்போது தான் பாபா ஷிரடிக்கு முதல் முறையாக தான் தெரியுது. அப்போது அவர் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் நீண்ட நாள் தண்ணி, உணவு எதுவுமே இல்லாமல் தியானத்தில் இருந்தாராம். அப்போ அவரை சுற்றி இருந்த அந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்பவுமே க்யூரியஸாக என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க ஆரம்பித்து பொறுமையாக அவருக்கு ஃபுட்டு தர ஆரம்பித்து அவர் அந்த கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு குருவாகவும் ஒரு கடவுளாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க.
அவர் எந்த வேப்ப மரத்து அடியில் உட்காந்து தியானம் பண்ணாரோ அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் அவர் கிராமஸ்தர்களை குழி தோண்ட சொன்னப்போ அதுக்குள்ளே எண்ணெயே இல்லாமல் விளக்கெறிகிற அற்புதத்தை அவங்க பார்த்ததா சொல்கிறாங்க. நிறைய நாட்களுக்கு அந்த வேப்ப மரத்து அடியில் தான் அவர் வசிச்சுட்டு வந்தாராம். அதுக்கப்புறம் தான் ஒரு மசூதிக்கு அவருடைய இருப்பிடம் மாறினதாக சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் பாபா கிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், நன்மைகள் இது எல்லாத்தையும் உணர்ந்து அவரை ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஸ்தானத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்களாம். ஈவன் அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவருடைய வார்த்தைகளில் யாரெல்லாம் பின்பற்றி நடந்தாங்களோ அவங்கெல்லாம் நல்ல நிலையை அடைஞ்சதாக சொல்கிறதையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியும். இப்போவும் ஷிரடி போகிற எல்லாருமே முதல்ல தரிசனம் பண்ணுறது பாபா தங்கியிருந்த அந்த வேப்ப மரத்தை தான். அவர் போதிச்சதெல்லாம் கூட எல்லாரையுமே சமமாக பார்க்கணும், யாரையுமே தாழ்த்தி பார்க்கக்கூடாது. ப்ளஸ் தன்னால் முடிஞ்ச அளவுக்கான தான தர்மங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு கருத்தாக கூட இருந்தது. அண்ட் கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறதையும் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாருக்கும் போதனை பண்ணியிருக்கார். ஸோ சாய்நாதர் இருக்கக்கூடிய இந்த மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு 100 அடி உயரம், 100 ஃபீட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபுல்லாகவே ஒயிட் மார்பிள்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் சாய்நாதருடைய அந்த சிற்பம், அந்த சிலாஸ்வரூபம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக இது ஷிரடிலையும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் சாய்நாதருடைய சிலை மட்டும்தான் ஒயிட் மார்பிளில் இருக்கும். மற்ற எல்லா கடவுள்களையும் மோஸ்ட்லி நம்ம மற்ற கோவில்களில் பார்க்கக்கூடிய அந்த கருப்பு நிற கல்லாலான செய்யப்பட்ட சிலைகளாக தான் பார்க்க முடியும். அண்ட் தத்தாத்ரேய சுவாமி, துர்கா தேவி இவங்களையும் நம்ம ஒயிட் மார்பிளில் பார்க்க முடியும் இந்த கோவிலில். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஷிரடியோட செட்டப் இங்கே அப்படியே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த துணி, அவர் சாய்நாதர் ஆரம்பித்து வச்ச அந்த துணியோட ரெப்ளிகேஷனும் இந்த கோவிலில் பார்க்க முடியும். ப்ளஸ் உடி சாம்பல் சொல்லுவாங்க. ஸோ அந்த சாம்பல் அவர் கலெக்ட் பண்ணி தான் ஊரில் இருந்த எல்லாருக்கும் கொடுத்து அவங்களுடைய நோயெல்லாம் குணப்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க, அந்த துணியிலேருந்து வந்த சாம்பலை. ஸோ அதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். அண்ட் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய வல்லப கணபதி 10 கைகளோடு நமக்கு தரிசனம் தராரு. அவரும் பார்க்க ரொம்பவுமே வைபவமாக இருப்பார். அண்ட் இந்த கோவிலில் மிகவும் முக்கியமான இன்னொரு விஷயம் கலப்பட்டாறு அப்படின்னா வேண்டிய மரங்களை வேண்டின மாதிரியே கொடுக்கக்கூடிய மரம். கற்பக மரம்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் கலப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு மரம் இந்த கோவிலில் இருக்குது. ஸோ நிறைய பேர் அந்த கோவிலில் மஞ்சள் கயிறு இந்த மாதிரி விஷயங்களில் கட்டுறது, இல்லை அவங்களுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க தொட்டியில் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மரத்துக்கு பண்ணி மரத்துக்கிட்ட 9 சுற்றி வேண்டுறது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த கோவிலில் ரிக்வெஸ்ட் பேஸ் பண்ணி திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஆரத்தி, பூஜா இந்த மாதிரி விஷயங்களும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரிக்வெஸ்ட் பேசிஸில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு மெடிடேஷன் ஹால், ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேர் சென்டர், இன்னும் பூஜா ஐட்டம்ஸ் சேல் பண்ணுற ஷாப்ஸு இதெல்லாம் கூட நம்ம இந்த கோவிலில் பார்க்க முடியும். ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் இந்த கோவிலில் அன்னதானம் ரொம்பவுமே வைபவமாக நடக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய தரிசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் விசிட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க ஈஞ்சம்பாக்கம் பீச்சை பார்க்க மறக்காதீங்க.